Right. Kindly take your textbook and see the page number 174. So we have seen already the definition and the examples also. So look at here, there are that example. You have to study well for that example. The first one is she is a good speaker. Then Ramu is an intelligent student. Subhasini is an excellent. So Sunita is a great artist. These three are the singular subject and he is also the singular subject. The for plural verb, children, the subject is plural, so that verb must be in plural. They, the subject is plural, have is a plural. Geeta and Sita, there are the two members, so that use plural verb. You and I, there are the two persons, so that use are. Two and two make four. Here third person singular, it is called verb கூட s. he she itna verb கூட நம்ம s ஏத்துவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல it is not singular, it is the plural subject, so we should not add s for here. That is very very important. என்ன போட்டுறக்கூடாது, makes போட்டுறக்கூடாது. புரியுதா? make is the correct one. Right. What are the rules? Two or more singular subjects joined by and take a plural verb. அதாவது ரெண்டு சப்ஜெக்டில் இருக்கும்போது அதுக்கு நம்ம அண்டு கொடுத்து ஜாயின் பண்ணோம்னா அதோடைய வேர்ப் எப்படி இருக்கும், ப்ளூரல் வேர்பில் இருக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ அண்ட் லவ் மியூசிக். ஸோ நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணக்கூடாது, எஸ்ஸை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் எ ப்ளூரல் சப்ஜெக்ட், ஸோ தட் இட் இஸ் யூஸிங் தட் ப்ளூரல். செகண்ட் ஒன், when two subjects are joined by as well as, அதாவது as well as அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை வச்சு ரெண்டு சப்ஜெக்டை நம்ம ஜாயின் பண்ணும்போது the verb agrees with the first subject. verb வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் her cousins, this is the first subject, so that the verb எஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன கொடுக்கணும், ஆர் சேர்த்தணும். இட்ஸ் a plural subject. third one, either, neither, each, every and everyone are followed by a singular subject. Very very important rule. either, neither, each, every and everyone, இதெல்லாம் வந்து அதில் அதோட preceding or followed by a subject must be in a singular. So the subject is singular, the verb is also the singular. அப்போ each, every, neither, either அப்படிலாம் வந்தால் ஈஸ் வந்துடணும். fourth one, when two singular nouns refer to the same person or thing, the verb must be in singular. அதாவது ரெண்டு நவுன்ஸும் ஒரே ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி வந்ததுன்னா, ரெஃபர் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ப் என்ன பண்ணிக்கணும், verb must be taken as a singular. my sister and friend has come. இப்போ இந்த இடத்துல டூ சிங்குலர் நவுன்ஸ் அப்படின்றது சிஸ்டரும் அவள் தான், அவள் யாராக இருக்கா, ஃப்ரெண்டாகவும் இருக்கிறான். ஸோ தட் இட் இஸ் எ சிங்குலர். ஃபிஃப்த் ஒன், when two subjects express one idea, the verb is in the singular. அதாவது ரெண்டு சப்ஜெக்ட்டும் ஒரே ஐடியாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வந்ததுன்னா அது என்ன கொடுக்கணும், வேர்ப் வந்து சிங்குலரில் கொடுக்கணும். 3 and 3 ரெண்டும் சேர்ந்து என்னதான் எதை மேக் பண்ணுது, 6 மேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல சிங்குலர் வேர்பை தான் நம்ம கொடுக்கணும். இட் இஸ் எ மேக்ஸ் போட்டக்கூடாது. சிக்ஸ்த் ஒன், when a plural noun expresses some specific quantity or amount considered as a whole, the verb is in singular. அதாவது கொடுக்கக்கூடிய plural noun அதோடைய ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆர் அமௌண்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன கொடுக்கணும், சிங்குலர் நவுனில் வேர்பில் கொடுக்கணும். அதாவது 30 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க், அதாவது இது வந்து சிங்குலர் நவுன், அதனால் வேர்ப் எப்படி இருக்கணும், சிங்குலர் தான் இருக்கணும். லிட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல 30 இதுதான் வந்து நம்ம என்ன நம்ம ஸோ லிட்டர்ஸ் அப்படின்றது குவான்டிட்டி குடிக்கக்கூடியது, சரியா. மில்க்ஸ் அப்படின்றது நம்ம மில்க்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மில்க் தான், அது அன்கவுண்டபிள் நவுன். ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும், ஈஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட், when two or more singular subjects are connected by with, together with and not, besides, no, less than, the verb is in சிங்குலர். இதெல்லாம் வரும்போது அது கூட வரக்கூடிய நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்கணும், அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் தான் கொடுக்கணும். ஹீ அண்டு நாட், சி இஸ் டு
blame. So that the subjects are connected with what is that and கூட கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் என்ன கொடுக்குறோம், சிங்குலரில் கொடுக்குறோம். 8th one, the verb agrees with the number of the nouns that follows the verb. There are 10 students in the crowd. So the number of nouns, it's a plural here. என்ன கொடுத்துருக்காங்க, தேர்னால ஆர் அப்படின்றதால நம்ம என்ன கொடுக்குறோம். ஸோ வேர்ப் இந்த இடத்துல ப்ளூரலாக வந்ததுனால வரக்கூடிய அடுத்த சப்ஜெக்ட் நவுன் நம்ம என்ன கொடுத்துக்கலாம், ப்ளூரலில் கொடுத்துக்கலாம்.